ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பராக குடமிளகாவை வச்சு ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சீக்கிரமாகவே கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்டை வச்சு சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒர்க்கிங் விமனுக்கெலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்பாத்தி, கீ ரைஸ், ரொட்டி எல்லாத்துக்குமே, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். வாங்க எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு வாணலில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம் மட்டும்தான் இதுக்கு நான் தாளிக்கிறேன். வேறு கரம் மசாலா எதுவுமே இதுக்கு தேவையில்லை. சீக்கிரமே செஞ்சிடலாம். நான் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு குடமிளகாவை இந்த மாதிரி பொடியாக, ஒரு மீடியம் சைஸ் குடமிளகா தான் நான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக, இப்போ இந்த அளவு. நீங்கள் இதையே அதிகமாக செய்யணுன்னா நீங்கள் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, நல்ல ஒரு பெரிய பழுத்த தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுத்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா இது வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த பொருட்களை ஒன்று ஒன்றா அடுத்து நம்ம சேர்த்துடலாம். கூடவே ஸ்பைஸ் பவுடர்ஸும் சேர்த்துடலாம். இது இல்லாமல் லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய், முந்திரி, கசகசாவை மைய அரைச்சி இதில் சேர்க்க போகிறோம். ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த கிரேவி. வித்தியாசமான டேஸ்ட்டில் நம்மளுக்கு சாப்பிடும் பொழுது குடமிளகாவோட அந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு. இப்போ வதக்கிடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு. சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளியையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விடுங்க. இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். அதனால் இப்போ இந்த குடமிளகாவையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ இதுக்கு ஸ்பைசஸ் மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். இப்போ 1 டீஸ்பூனுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அவ்வளோதான். இதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. இது மட்டும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டு நல்லா வேக விடுங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வேக விட்டுறலாம். இந்த டைமில், இது வெந்துட்டுருக்கிற டைமில் நம்ம அரைக்க வேண்டிய பொருளை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே வேகட்டும். தண்ணியெலாம் இப்போ எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அதில் இருக்கிற அந்த நீர் பசையிலே அது வெந்துட்டுருக்கட்டும். ஸ்டவ் மட்டும் ரொம்ப ஸ்லோவில் வச்சுடுங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சோம் இல்லையா, அதே ஜார்லே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு இதை லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாகவே பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ நிறையா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பாருங்கள், நல்லா தண்ணியாகவே நான் அரைச்சிட்டு வந்தேன். ஆனால் நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வெந்துட்டுருக்கிற இந்த கிரேவியில் இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த ஜார்லேயுமே கொஞ்சம் தேவையான தண்ணி, இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா அதை ஒரு வாஷ் பண்ணி இதில் சேர்த்துருங்க. அவ்வளோதான். இப்போ இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் கொதித்து விட்டு எடுத்தோம்னா நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு தான் நம்ம ரெடி பண்ணணும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் தேவையான கடைசியாக நம்ம உப்பும் சேர்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வதங்கிறதுக்கு தான் உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் இப்போ இதில் சேர்த்து இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் இது கொதிச்சா போதும். நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம தாளிக்க வேண்டிய பொருள் என்னன்றதை பார்க்கலாம். ஒரே 1 டீஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், சும்மா ஒரு பிடி வெங்காயம், அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் 1 டீஸ்பூன் கசூர் மேத்தி, காஞ்ச வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, அதுவும் ஒரே ஒரு பச்சை மிளகா. இது ஆக்சுவலாக தாபா ஸ்டைலில் நம்மளுக்கு சாப்பிட்றத ஒரு டேஸ்ட்டை நம்ம ஏற்படுத்தும். இது இந்த மாதிரி நம்ம தாளிக்கிறது. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை கிரேவியில் சேர்த்துருங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை செஞ்சிட்டிங்கன்னா சப்பாத்தி, ரோட்டி கூட அவ்வளோ ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இது சூப்பராகவே நல்லாயிருக்கும். கீ ரைஸுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த கிரேவியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். சீக்கிரமே இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.